பொதுவாக எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கனவுன்றது வரும். சிலருக்கு நல்ல கனவு வரும், சிலருக்கு கெட்ட கனவு வரும். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜீவசமாதிக்கு போகிறவங்க, இன்னும் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா சித்தர் வழிபாட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சிலருக்கு சித்தர்களோட கனவுகள் வரும். சித்தர்கள் கனவை பார்த்தீங்கன்னா எதை உணர்த்துதுன்னு பார்த்தீங்கன்னா தெய்வம் மனுஷ ரூபானாம் சொல்லியிருப்பாங்க வேதத்தில். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூ சுவாமி வந்து கையில் பூ கொடுத்துட்டு போனாரு அப்படின்வாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாம இருப்போம், இல்லை வீட்டில் குழந்தையின்மை இருக்கும் அவங்களுக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு விஷயத்தை இன்டிமேட் பண்ணுறது தான். ஸோ அந்த கனவு வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உன்னிப்பாக கவனிக்க. பக்தி தமிழா நேயர்களுக்கு வணக்கம். சித்தன் வழி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் சித்தன் அருள் மணிவண்ணன். பொதுவாக எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கனவுன்றது வரும். சிலருக்கு நல்ல கனவு வரும், சிலருக்கு கெட்ட கனவு வரும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அது பேய் கனவு வரும். ஐயோ கனவுல பேய் வந்துருச்சு பயந்துட்டேன்னுவாங்க. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜீவசமாதிக்கு போகிறவங்க, இன்னும் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா சித்தர் வழிபாட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சிலருக்கு சித்தர்களோட கனவுகள் வரும். சித்தர்கள் கனவை பார்த்தீங்கன்னா எதை உணர்த்துதுன்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் கனவுல தோன்றும் போது ஏதோ கையில் பொருள் கொடுப்பாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பரிபாஷை தான். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கனவு சித்தர் யாரும் தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை ஃபேட் அவுட் ஆகிடும். அந்த கனவுன்றது பாதிலே ஒரு முழுமை பெறாமல் போயிடும். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா சிலருக்கு ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் இந்த செவ்வாயோட தோஷம் இருக்கும், திருமணமாகாமல் இருப்பாங்க. ஆனால் அவங்களாம் சித்தர் கோவிலுக்கு போவாங்க, வழிபடுவாங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு கனவு வருது சித்தர்கள் மூலிமா. அது எதை குறிக்கணும் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த பொருள் இருக்குல்ல, சிலருக்கு பார்த்தீங்கன்னா பூ கொடுப்பாங்க, சிலருக்கு கனவு எலுமிச்சம்பழம் கொடுக்குற மாதிரி இருக்கும், சிலருக்கு விபூதி கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அது என்னது நம்ம கன்வே ஆகாமல் இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் ஏதோ ஒரு அவுட்லைன் தோணும், ஆனால் கனவு அதோட கலைஞ்சிரும். இதெல்லாம் எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்டிமேட் கொடுக்குறாங்க லைஃப்பில். இப்போ தெய்வமாக உங்ககிட்ட விஷயத்த சொல்லாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பரிபாஷையில் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுவாங்க உங்களுக்கு. திருவிழா அழகாக சொல்லியிருப்பார், எப்பொருள் யாரார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிதுண்டு. நீங்கள் ஒரு விஷயத்துக்கோசம் யோசிச்சுட்டு இருப்பீங்க, அது ஐடியா கிடைக்காம திடீர்னு ஒருத்தர் வருவார், தம்பி தான் அந்த விஷயம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ஆமாம்ல நம்ம முறமாக யோசிச்சிருந்தோமே, இதுதான் ஆன்சர் போல் அப்படின்ட்டு யார் அவர் தேவையோ கிடைக்க மாட்டாங்க, பார்க்க பட்டுன்னு போயிடுவாங்க, அங்கே இருக்க மாட்டாங்க. இதுதான் ஒரு பரிபாஷை முறைன்றது. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் சுவாமிகிட்ட கேட்குறீங்க, சுவாமி டேரெக்டாக சொல்ல மாட்டார். ஏன்னா இப்போ சுவாமியை நின்றாலுமே நான் தான் சுவாமின்னு நம்ப மாட்டாங்க. ஏன்னா கலிய காலம் அப்படி தான் இந்த உலகமாக இப்போ இருக்குது. ஸோ அப்படின்னும் போது மனுஷ ரூபத்தில் ஒரு விஷயம் சொல்லும். அதை தாண்டி கனவுல சொல்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் சித்தர்கள் கனவுல வர்றன்றது. ஏன்னா சித்தர்கள் கனவுல வர்றன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய விஷயம், அது ஒரு பாக்கியம்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு அந்த சித்தர் மேலே அந்த ஒரு வழிபாடு பண்ணியிருப்பாங்க, எந்த அளவுக்கு ஒரு அன்பாக இருந்திருப்பாங்க, ஒரு பக்தியாக இருந்திருப்பாங்க, அந்த காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி. அப்படின்னும் போது அவங்க கனவுல ஒரு விஷயம் சொல்கிறாங்க, உங்கள் கையில் ஒரு எலுமிச்சம்பழம் கொடுக்குறாங்க. ஸோ அப்படின்னும் போது ஒரு சேஃப்டி வச்சுக்கோ. இந்த லெமன்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோயிலுக்கு போனால் லெமன் வச்சு வாங்கிட்டு வருவோம். எலுமிச்சம்பழம் அம்மன் கோயிலாகட்டும், இல்லை சித்தர்கள் ஜீவசமாதி ஆகட்டும், குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பொருள் லெமன் வச்சு யூஸ் பண்ணுவோம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா விபூதி கொடுப்பாங்க, ஏன்னா உடம்பு சரியாமல் இருக்கும், இல்லை நாளைக்கு ஏதாவது உடம்புக்கு பிரச்சனை வரலாம் இருக்கும். ஸோ அது போது விபூதி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா அந்த உடல்நிலையை இன்டிமேட் பண்ணுறதா இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூ சாமி கையில் பூ கொடுத்துட்டு போனார் அப்படின்வாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாம இருப்போம், இல்லை வீட்டில் குழந்தையின்மை இருக்கும் அவங்களுக்கு, குழந்தை ரொம்ப நாளாக கல்யாணம் இருக்கும், குழந்தை பிறக்காமல் இருக்கும். ஸோ அப்படின்னும் போது இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு விஷயத்தை இன்டிமேட் பண்ணுறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சித்தர்கள் ஃபோட்டோஸ்ன்னு போட்டாலும் நிறைய ஃபோட்டோஸ் வரும். ஸோ அப்படின்னும் போது உங்கள் கனவுல ஒரு ஃபோட்டோவும் நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற ஃபோட்டோ ஒன்றா வருதா? ஸோ அப்படின்னும் போது ஒத்து போகும் போது இவர் யார், அவர் பேர் என்ன, எங்கே இருக்கார் அப்படின்னும் போது தேடி போய் பாருங்கள் அவரை. ரெண்டாவது, அவர் என்ன நூல் எழுதியிருக்காரு, அவர் எதை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ அப்படின்னும் போது நீங்கள் அதை படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ஈர்ப்பு கிடைக்கும். அந்த தொடர்ச்சின்றது அந்த பந்தம்னு சொல்லுவோம்ல, அந்த கனெக்டிவ் உங்களுக்கு கிடைக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும். பொதுவாக உங்களுக்கு ஒரு சந்தேகம் இல்லை கேள்வி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான விளக்கத்தை நாங்கள் கொடுக்குறோம். நான் உங்கள் சித்தன் அருள் மணிவண்ணன். இது சித்தன் வழி. நன்றி.